ஃப்ரெண்ட்ஸ், அரிசோனாலேருந்து நியூ மெக்சிகோ வெக்கேஷன் போகிறோம். நம்மளுக்கு வந்து 12 days டைம் இருக்குது. ஃபுல்லாக vlog பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். லாட்ஸ் ஆஃப் லவ்ஸ், லாட்ஸ் ஆஃப் ஃபுட், அட்ராக்ஷன்ஸ், புது ஸ்டேட்டு, எங்களுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வின்ஸ்லோ டவுன் டவுனில் இருக்கோம் நம்ம இப்போ. இது வந்து அரிசோனாவில் ஃபீனிக்ஸ்லேருந்து ஒரு 2.5 hours டிஸ்டன்ஸில் இருக்குது. எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர் டு ஊட்டி போகிறப்போ ஒரு எலிவேஷன் கெயின் ஆகி அதுக்கப்புறம் வந்து வெதர் கம்மியாகும், அந்த மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் டு ஊட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 hours ட்ரைவ் டைம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஏதோ சூப்பரான டவுன் இது. இங்க ரவுட் 66 அப்படின்னு சொல்லி ஒரு போட்டுருக்கு. அதுல படுத்து ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்காருங்க. சூப்பரா இருக்குது. இப்போ வந்து ஓல்ட் டவுன் கிரில் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம அங்க போய் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூ மெக்சிகோ டிரைவை கண்டினியூ பண்ணலாம். இந்த டவுன் வந்து ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஈகிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேண்ட் ஒன்று இருக்கு. ஹோட்டல் கலிஃபோர்னியா சாங் வந்து அவங்க பாடியிருக்காங்க. அந்த பேண்ட் வந்து இங்கே டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் 1972 ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து வின்ஸ்லோவில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டிங் இன் த கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதை போய் பார்க்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த ஹோட்டல் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஈகிள்ஸ்ல எனக்கு ஒரு 2-3 பாட்டு தான் தெரியும். அதில் அது ஒரு பாட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சாங். லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஷார்ட்டீஸ். இந்த பக்கம் ஒரு ஃபுல் பார் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கிரில். இப்போ வந்து பேஸ்பால் கேம் ஓடிட்டு இருக்கு. சாக்கர் இருக்கா இல்லைன்னு தெரியல. இது வேர்ல்ட் கப் ஃபுட்பால் சீசன் இது. ஸோ அதனால அந்த கேம் எங்கேயும் ஆன் பண்ணல. கேட்டு பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி விட்றாங்களா இல்லை நான் ஆன் பண்ணி விட்றாங்களா. இம்சியான பேக்கோ. ஹாய். ஜஸ்ட் கொடுத்துட்டேன். I'll take water, please. I'll take water. Thank you. Taprastutu. Thank you. Oh, thank you so much. And the rice and beans is coming, okay? All right, yeah. Looks good. Thank you. The rice and beans. Thank you. Can I grab you guys anything else? I think we're good. We're okay for now. Yeah. Thank you. மெக்சிகன் ஸ்டைல் ரைஸ் அண்ட் பீன்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காணாது. ரியா எப்பவும் போல சிக்கன் டெண்டர்ஸ் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அது என்னன்னு தெரியல, ஃப்ரைஸ்னால ரியா வந்து டாப் ப்ரையாரிட்டி இருக்கும். எந்த சாப்பிடணும், ரைஸ் ஆர்டர் பண்ணாலும் சைடுக்கு ஃப்ரைஸ் கொடுத்தா செம்மையாக சாப்பிடுவாங்க. பாசக்கார பொண்ணு, எனக்கு கொடுக்காம சாப்பிட்றதே கிடையாது. விஷான் வந்து எப்பவுமே சிக்கன் விங்ஸ் தான். அங்கேயும் இருக்கிறப்போ வந்து விங் ஸ்டாப் வந்து விஷானுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேயும் வந்து சிக்கன் விங்ஸ் வித் ஃப்ரைஸ் அந்த சைட். மைக்கி வந்து எப்பவுமே இல்லாமல் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. எப்பவுமே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்
அதுதான் ட்ரை பண்ணுவாங்க அவங்க. அது வந்து ஃப்ரைட் தான், ஃப்ரெஷ்ஷான க்ரில் பண்ண ஃபிஷ்ஷில் சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரைட் ஃபிஷ் தான் சாப்பிடுவோம். பட் இன்னைக்கு வந்து அவங்க சிக்கன் பர்கர் சாப்பிட்டுருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. நானும் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பியூர் மெக்சிகன் ரைஸ், பீன்ஸ், அப்புறம் டாக்கோஸ், பீஃப் டாக்கோஸ் வரைக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு ட்ரைவ் கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டவுன் டவுன் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு அந்த ஈகிள்ஸ் அந்த கார்னர், ஸ்டாண்டிங் அந்த கார்னர் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரைவை கண்டினியூ பண்ணோம். ஓகே, இதுதான் ஸ்டாண்டிங் இந்த கார்னர், ஈகிள்ஸ் பேண்டோட மெம்பர் இவர். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருந்தால் வச்சுருப்பாங்க ஒரு ஈகிள், ஒரு ஈகிள் ஸ்டாச்சு மாதிரி ஒன்று. அப்புறம் வந்து ஒரு கப்பிள் ஒரு ஜன்னலுக்கு பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இது ஸ்டாண்டிங் இந்த கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹிஸ்டாரிக் ரவுட் 66, யூஎஸ்ல வந்து பழைய ரவுட். அது செமையான லாங் டிரைவ் போகிற, இங்கேருந்து அரிசோனால, கலிஃபோர்னியாவில் ஸ்டார்ட் ஆகி அரிசோனா வழியாக போகும். இது ஹிஸ்டாரிக் ரவுட். இது அதில் ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன்ஸ், ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட்ஸ் வந்து இந்த வின்ஸ்லோ அப்படிங்கிற அந்த ஸ்மால் டவுன். இங்க பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய பைக்கர்ஸ் வந்து பைக் பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த ரவுட் 66 வந்து பைக் ரவுட்டும் கூட. அந்த ஸ்லோப் ஏரியாஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ளாட் ஏரியாஸ் இருக்கும், நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சூப்பரான டிரைவ் இது. எனக்கு வந்து பர்சனலாக பார்க்குறப்போ கோயம்புத்தூர் டு ஊட்டி ரவுட், இல்லைன்னா ஊட்டி டு மைசூர் போகிறப்போ கல்லட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது, ரிசர்வ் ஃபாரஸ்ட், முதுமலை ஃபாரஸ்ட், அந்த ஏரியா போகிற அது மாதிரியே இருக்குது. வைல்ட் லைஃப் பெருசாக பார்த்ததில்ல, பட் அதெல்லாமே வந்து இந்த வந்த ரூட் வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபீனிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ டெம்பரேச்சர் வந்து 105 டிகிரிஸில் இருந்தது. இங்கே இப்போ வந்து 75, கிட்டத்தட்ட 30 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் வந்து டிஃப்ரென்ஸ். அங்கேயும் இங்கேயும் ஒரு 1.5 2 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து மேஜர் டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்குங்க. நாங்கள் இப்போ டேக் இட் ஈஸி அப்படிங்கிற ஸ்டோருக்குள்ளே இருக்கோம். இங்கே வந்து அந்த ஈகிள்ஸ் அந்த மெம்பர்ஸ், அந்த பேண்ட் மெம்பர்ஸ், அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது. அவங்க சைன் பண்ண கிட்டார் ஒன்று இங்கே இருக்குது, அது அவங்க சைன் பண்ணுறது தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு பேண்ட், ஒரு சாங், ஒரு டவுனுக்கு வந்து எவ்வளோ பெரிய பேர் கொண்டு வரும். அப்புறம் அவங்க வந்து அதை வச்சு டூரிசம் அட்ராக்ஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வின்ஸ்லோ டவுன் ஒரு செம்மையான எக்ஸாம்பிள் இது. சின்ன ஸ்டோர் தான், உள்ளே வந்து டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ், அப்புறம் ஹேட்ஸு, கேப்ஸு, கவுபாய்ஸ் தீமில் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நாங்கள் வந்து ஒரு மேக்னெட் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கோம். மேக்னெட் கிடைச்சதுன்னா அதை நம்ம வாங்கிட்டு போகலாம். மேடம் செம்மையாக இருக்குல்ல, ரியா எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒன்று பிடிச்சிருவாங்க. அதை வாங்க மாட்டோம், ஏன்னா இப்போ தான் நாங்கள் வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் இதை தூக்கிட்டு போய் அப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால பண்ணுறதில்ல. இப்போ பார்த்துட்டு மட்டும் போகலாம். இங்கேருந்து ஈஸியாக ஒரு மேக்னெட் மட்டும் வாங்கிட்டு போகலாம். ஒரு மேக்னெட் மட்டும் வாங்கியிருக்காங்க. இது வந்து $6, இது டேக்ஸோட $675. இதை கொண்டு போய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் நாங்கள் இந்த டவுனுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகார்த்தமாக இதை நாங்கள் ஒட்ட போகிறோம் ஆஸ் யூஷுவல். இப்போ ட்ரைவ் டைம் ஆயிடுச்சு, ஸோ கண்டினியூ த ட்ரைவ். దీన్ని ఇందాడు పీపుదాం ఎట్లే, ఇందాడు పీపుదా. இன்னும் நியூ மெக்சிகோ போகிற வழியில் வந்து ஒரு பிட் ஸ்டாப் எடுத்திருக்கோம். இதோட பேர் வந்து விக் வாம் மோட்டல். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான மோட்டல். இது நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிபிஸ் இதோட பேர். நேட்டிவ் இண்டியன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வீடு கட்டி தங்கியிருப்பாங்க முந்தின காலத்தில். அதையே வந்து இப்போ மோட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கிளாசிக் கார் ஒன்றும் நின்றுட்டு இருக்கும். இதான் அந்த ஹோட்டலோட பேர், விக்வாம் மோட்டல். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் எதுவும் பார்த்ததே இல்லை.
போகிற வழியிலே இருக்கிறதுனால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு 10-15 மினிட்ஸ் இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். நீங்கள் என்னோட பேக்ரவுண்டில் தெரியும் உங்களுக்கு நல்லாவே. கிளாசிக் கார்ஸ் எல்லாமே டிபி. ஒவ்வொன்றுக்கும் வந்து ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 16 டிபிஸ் இருக்குங்க. இதில் எது வேணாலும் நம்ம வந்து ரெண்ட் பண்ணி இங்கே தங்கிக்கலாம். இங்கே இப்போ தங்க போகிறது இல்லை, எப்போது டைம் கிடைச்சா இன்னொரு தடவை இங்கே வரல. அரிசோனாவில் தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இருக்காது. 2-3 ஹவர்ஸ் ட்ரைவ் டைமில் வந்து நம்ம இங்கே வந்து தங்கிட்டு போகலாம். நம்ம ஏதோ செமையான கார் பாருங்கள், லிங்கன் கான்டினென்டல். நாங்கள் ஒரு 2018 கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து அதோட பழைய வெர்ஷன். நைஸ். இன்னும் நிறைய கிளாசிக் கார்ஸ் ஏகப்பட்டது. ஷெவி நிறைய இருக்கும், கேடிலாக் இருக்கும் இங்கே. இது ஒரு இம்பாலா, ஷெவி இம்பாலா. இப்போ வர இம்பாலாவுக்கும் இது வந்து 50-60s வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இம்பாலாவுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த டிபி இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. யாராவது வெக்கேட் பண்ணியிருப்பாங்க, அடுத்த ஆக்குபெண்ட் வர்றதுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு. இது என்ன கார் தெரில. பன்னர். இது ஒரு கேடிலாக். கேலக்ஸி, கேடிலாக் கேலக்ஸி 500. ஓ சாரி, இது ஆக்சுவலாக ஃபோர்ட். மை பேட். நான் இதை பார்த்து தான் கேடிலாக்னு நினச்சிட்டேன். ஆக்சுவலாக கேலக்ஸி 500. இந்த டிபிஸ் வந்து ஒரு தடவை இஷானும் ரியாவும் வந்து அவங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக கையிலே பில்ட் பண்ணியிருந்தாங்க. கார்ட்போர்ட்ஸ் வச்சு அப்புறம் ஸ்டேப்பிள் பண்ணி இது எக்ஸாக்டாக இந்த ஷேப்பில் தான் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிபி வந்து நேரில் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, வித்தியாசமாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. லைட்னிங் மெக்வீன் கார்ஸ் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து லைட்னிங் மெக்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார், இஷான் சின்ன வயசில் அதை வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். டோ மேட்டர்ஸ் கிராண்ட் பேப்பி. இந்த வீடியோ பார்க்குறவங்க அரிசோனால இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு லஞ்ச் முடிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு வந்து சூப்பரான இடம். ஃபீனிக்ஸ் ஏரியாவில் இருந்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபீனிக்ஸ் கம்பேர் பண்ணப்போ 25 டிகிரிஸ் வந்து இது இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. வந்து பார்க்குறதுக்கு ஃபேமிலி டைம் ஒன் டே காலையில் கிளம்பி வந்து இந்த வின்ஸ்லோவில் லஞ்ச் முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு அட்டகாசமான பிளான். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரவுட் 66 வந்து அது ஒரு இன்டர்ஸ்டேட் சைன் ஒன்று இருக்கும். அதை வந்து ஃபிசிக்கலாக நம்மளால பார்க்க முடியும். அதில் வந்து நம்ம டிரைவ் த்ரூ பண்ணி போகலாம். இது இங்கே மட்டும்தான் இருக்கும். இங்கே ஹால்ப்ரூக் அப்படிங்கிற ஏரியாவில் வின்ஸ்லோ பக்கத்தில் தான் இருக்கு. நம்ம அது வழியே இப்போ டிரைவ் பண்ணலாம். சின்னதை ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, பட் இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்பாட் இது.
கேஸ் ஸ்டேஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போது வரப்போ செம்மையாக தூக்கம் வந்துருச்சு. ஒரு காஃபி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே கேஸ் ஸ்டேஷன்லேயே நான் பார்க்காத ஒரு விஷயம் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பாட் காஃபி இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்போம்ல அந்த மாதிரி வந்து பாட் காஃபி இருக்குது. இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எனக்கு நிறைய காஃபி வேணும், அப்போதான் ட்ரைவ் பண்ண முடியாது. அதனால 20 ounce காஃபி எடுத்துருக்கேன். ஸோ இவங்க வந்து ஒரு யூடியூபர். இப்போதான் கேஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன்னா இவங்க வந்து ரேன்ச்சிங் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் எல்லாம் vlog பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பார்த்து ஹாய் சொல்லியிருக்காங்க. 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. நான் சேனல் வந்து உங்களுக்கு வந்து நான் டாக் பண்ணுறேன். எங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு. ஓகே. Yeah, it's Peanut Desert Ranch. Okay, got it. Yeah, Peanut Desert Ranch. Yeah, how about you? Smir Express. SMIR. Smir. Okay. Express. Smir Express. Yep, Okay. that's right. Cool. Yeah. All right, yeah. So, nice meeting you. Thank you you. too, yeah. Bye. இந்த டிவைஸை பார்த்து அவங்களே வந்து ஹாய் சொல்லுங்க. இதை பார்க்க தான் வந்தோம். இதான் அட்ராக்ஷன் பாயிண்ட். இதான் அவுல் ராக். அவுலுக்கு தமிழ் தான் என்ன? ஆந்தியா? ஆந்து படுக்கல்லவா? ஆந்து தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது அவுல் மாதிரி இருக்கா? அவுல் அவள் சாப்பிட்ற அவுல் அவுல். எங்களுக்கு பிரச்சனையே இதுதான். படுகா தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வேர்டு வரும்ல, அது வந்து செம காமெடியா இருக்கு. அவுல் அவள் அவுல் ஆந்த ஆந்த. சரி, நீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அது. நான் வெளியில வச்சு காட்டுறாங்க. நம்ம தேடி வந்த அந்த அட்ராக்ஷன் இதுதான். இது எந்த ஆங்கிள் அவுல் மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படிதான் இருக்கும் போல. ஏன்னா இதுக்கு பேரை வந்து அவுல் ராக்னு தான் வச்சிருக்காங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. இதுதான் அந்த ஃப்ரீவே I-40 அங்கே போயிட்டு இருக்குல்ல, நிறைய ட்ரக்ஸும் இது எல்லாமே. அங்கேருந்து எக்ஸிட் பண்ணி வர்றது வந்து 3 miles எக்ஸிட். இது இப்போ பரவாயில்ல. நாங்கள் வந்து ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் இங்கே இறங்கி காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி போகிறதுக்கு வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் இது தேர். ஓகே, அதுதான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வந்து இந்த அவுல் ராக் முடிஞ்சிருச்சுங்க. 10 minutes தான் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு. நம்ம இப்போ கிளம்பி நம்ம செக்இன் பண்ண போகிற ஹோட்டல் போகிறோம். நம்ம போகிற அந்த டவுன், அந்த சிட்டியோட பேர் சாண்டஃபே. நியூ மெக்சிகோவில் வந்து ஒரு பெரிய சிட்டி இது. போயிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. 2-3 நாளைக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ வேற நடுவில் எங்கேயும் ஸ்டாப் இல்லை. அங்கே போய் டின்னர் முடிச்சுட்டு செக்இன் பண்ணலாமா இல்லை செக்இன் பண்ணதுக்கப்புறம் டின்னர் முடிக்கலாமா அப்படிங்கிறது போகிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நம்ம அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். ஓகே. சாண்டஃபே வந்துட்டோம். நம்ம ஹோட்டலில் இருக்கோம். இப்போது போய் செக்இன் பண்ணோம். போய் 4 nights இங்கே இருக்க போகிறோம். செக்இன் பண்ணிவிட்டு எந்த ரூம்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் திருப்பி வரேன். ஓகே. இது பண்ணிடுவோம். பார்க்கணும் ஒன்று நாங்கள் பாருச்சா. இதான் நம்ம ரூம். அடுத்த 4 days இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். 2 queen. ஈஸி சாய்ஸ் எங்களுக்கு. ரோட் பக்கம் இருக்குது, ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இருக்குது. அதனால எல்லாமே வந்து இங்கேயே we gonna enjoy. அவ்வளோதாங்க. இப்போது நாங்கள் போய் பேண்டா எக்ஸ்பிரஸில் போய் டின்னர் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது, அவ்வளோதான். இன்றைக்கி மேக்ஸிமம் வெறும் ட்ரைவ் மட்டும்தான் பண்ணோம். இன்றைக்கி ஃபீனிக்ஸ்லேருந்து கிளம்பி வந்தோம். நடுவில் 2-3 பிட் ஸ்டாப்ஸ் எடுத்தோம். அவுல் ராக் பார்த்தோம். அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே வின்ஸ்லோவில் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நாளைக்கு வேறு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதிலெல்லாம் நம்ம திருப்பியும் மீட் பண்ணலாம். வந்து உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து திருப்பியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.